இன்னைக்கு எல்லாரும் எங்க போயிட்டுருக்கோம்னா, சின்ன குட்டியோட ஆனுவல் டேக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இதுதான் இவனோட ஃபர்ஸ்ட் ஆனுவல் டே. அதனால ரொம்ப ஜாலியா எல்லாரும் போயிட்டுருக்கோம். பையன் என்ன பண்ண போறான்னு தெரியல. வீட்ல கூட டான்ஸ் பண்ணுடான்னா பண்ணவே இல்ல. என்ன பண்ண போறான்னு தெரியலேன்னு போனோம். என்ட்ரன்ஸ்ல ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, அவனோட ஸ்கூல் குரூப் ஃபோட்டோ குடுத்தாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு, ஓகே உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ரோலயே உட்காந்துருவோம்னு பிளான் பண்ணோம். ஆனா நாங்க லேட்டா வந்திருந்தோம். அதனால எங்களுக்கு இங்க தான் சீட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. ஃப்ரண்ட்ல ஃபுல்லாவே ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப பசங்கள டீச்சர்ஸ் கிட்ட ட்ராப் பண்ணணுங்க. இவரு தான் வந்து புகழோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தன்விக். இவங்க 2 பேரும் தாங்க கிளாஸ்ல பயங்கரமான ஆளுங்கன்னு டீச்சர் சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் பசிச்சுது. ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்ப ப்ரோகிராமுக்கு ரெடி ஆயிட்டோங்க. ப்ரோகிராமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீஃப் கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப ப்ரோகிராமும் ஸ்டார்ட் ஆக போது. ஃபர்ஸ்ட்டு வந்து டான்ஸே வந்து இந்த பரதநாட்டியம் தான். அவ்வளோதான் புகழ் கிளாஸும் வந்துட்டாங்க. புகழ் சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். இவ்ளோ அழகா டான்ஸ் ஆடுறதுக்கு இங்க பாருங்க புகழோட மேம் சூப்பரா சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா கிளாஸ் மேமுமே இப்படி நின்னுக்கிட்டு அழகா அவங்களும் டான்ஸ் பண்ணி சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாருமே செமையா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சீனியருக்கு கிராஜுவேஷன்லாம் குடுத்திருந்தாங்க. ஃபைனலா ஆனுவல் டே சூப்பரா முடிஞ்சதுங்க. ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்திருந்தோம். புகழோட நாங்க எடுக்க முடியல. நாங்க மட்டும் தான் எடுத்தோம். ஏன்னா அங்க ரொம்ப கிரவுடா இருந்தது. புகழ் எங்க லைஃப்ல ரொம்பவே ஸ்பெஷல்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, இவ வந்த பிறகு தான் எங்களோட லைஃபே வந்து ரொம்ப அழகாச்சு. அவனுடைய எல்லா மெமரீஸுமே நான் இப்படிதான் அழகா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவன் வளர்ந்த பிறகு பார்க்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.